புல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். என்னங்க ஒவ்வொரு வார்த்தையும் கவிஞராக அதுதான் 2 தடவை பதிவு பண்றது. ஒவ்வொரு வார்த்தையும் 2 தடவை எப்படிங்க? கவிஞர்கள் ஒரு வரியை 2 முறை ஆழமாக சொல்லுவது என்பது வழக்கம். இது மரபும் கூட. அவங்களுக்கு பிரச்சனை, அதனாலதான் பிரச்சனையை எழுப்புறாங்க. பட் எங்களுக்கு ஒரு பிரச்சனையா தோணல. 100 நாளை கடந்த பொழுதே அசம்பிளி களை கட்டுது. இன்னும் நாட்கள் ஆக இந்த அசம்பிளி எப்படி களை கட்ட போகுது நீங்க பார்க்கத்தான் போறீங்க. பேசும்போது ஒரே வார்த்தை 2 வாட்டி 3 வாட்டி சொல்றதா கவிதை. அதாவது பொதுவா தமிழ்ல கவிஞர்கள் ஒரு வரியை 2 முறை ஆழமாக சொல்லுவது என்பது வழக்கம். இது மரபும் கூட. கவிஞர் வாலியிலிருந்து, கவிஞர் கண்ணதாசனிலிருந்து, கவிஞர் புலமை பித்தனிலிருந்து பல கவிஞர்கள் அந்த ஓரடி கவிதையை 2 முறை உச்சரிப்பது என்பது வழக்கம். ஆனால் நான் கவிஞன் அல்ல. ஆனால் நான் படித்ததை சட்டமன்றத்தில் அதை நான் முன்மொழிந்தேன், அவ்வளவுதான். அண்ணன் நேரு அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அது பிரச்சனையாக தோன்றுகிறது. அதனால் அதை சட்டமன்றத்தில் அவர் எழுப்பியிருக்கிறார், அவ்வளோதான். அவங்களுக்கு பிரச்சனை, அதனால தான் பிரச்சனையை எழுப்புறாங்க. பட் எங்களுக்கு ஒரு பிரச்சனையாக தோணலை. நாங்கள் என்ன நினைக்கிறோமோ அதை நாங்கள் ஹவுஸில் சொல்லிக்கிட்டு இருக்கோம். காலங்கள் ஒரு 100 நாளை நானே இப்போ தான் நெருங்குறேன். 100 நாளை இப்போ தான் நெருங்குறேன். நான் எம்பியாக இருந்திருக்கிறேன். அசம்பிளி ப்ரொசீடிங்ஸை நானே கற்றுக்கிறேன். அப்போ எனக்கு பின்னால் இருக்கிற இளைஞர்கள் புதுசாக வந்திருக்காங்க. 27 வயசு, 29 வயசு, 30 வயசு, 35 வயசு. இந்த அசம்பிளி ப்ரொசீடிங்ஸை படிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாளாகும் சார். அதனால் 100 நாளை கடந்த பொழுதே அசம்பிளி களை கட்டுது. இன்னும் நாட்கள் ஆக இந்த அசம்பிளி எப்படி களை கட்ட போகுது நீங்க பார்க்கத்தான் போறீங்க. நன்றி. புல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். நீங்க கொடுக்குறேன்னு சொன்னீங்க, கொடுத்தாங்க. நான் அதெல்லாம் ஒன்றும் சொல்ல. நான் எதிர்கட்சியில் துணைத் தலைவர். நான் பேசுவது வேறு. நான் இலாக்காவை பற்றி, இலாக்காவை உருவானதை பற்றி நான் பேசுகிறேன். அமைச்சர் மானிய கோரிக்கையில் பேச வேண்டும். மானிய கோரிக்கை சிறிதாகி விட்டு கட்சியை பத்தி பேசிக்கிட்டே இருந்தா எவ்வளவு நேரம் கேட்டுக்கிட்டு இருக்கிறது? அதான் கேட்கிறேன். பேரவைத் தலைவர் அவர்களே, பிறப்புக்கும் அமைச்சர் ஏதோ கேட்கறாங்க பாருங்க. என்ன பேரவைத் தலைவர் அவர்களே,